ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசனை சேனல். இன்றைக்கி நம்ம 6 விதமான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிச்சனில் வந்துங்க இந்த சுவிட்ச் பாக்ஸில் எல்லாம் வந்து எண்ணெய் படிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம உடனே 5 நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். எப்படின்னா, ஒரு வேஸ்ட் கிளாத்தில் வந்துங்க லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே தொடச்சி எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆயிருங்க 5 நிமிஷத்தில். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது தொடச்சி எடுத்த பிறகு சும்மா ரஃப் காற்றுல சும்மா தொடச்சி அடிச்சிட்டிங்கன்னா போதுங்க. செகண்ட் டிப்பு வந்து இந்த தோசைக்கல்ல வந்து இந்த ஓரத்துல எல்லாம் எண்ணெய் படிஞ்சு திட்டு திட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு தோசைக்கல் வந்து லைட்டாக சூடு பண்ணிங்க. மேலே லைட்டாக உப்பு போட்டு 1/2 லெமன் அது மேலே புழிஞ்சு விட்டுங்க. லைட்டாக வெதுவெதுப்பான சூட்லேயே 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுங்க. அந்த லெமன் தோல்லையே வச்சு தேய்க்கணுங்க. சூடாக இருக்குது. இந்த நம்ம மைகோதி மாதிரி ஏதாச்சும் கம்பியில் சொருகி அப்படியே தேய்ச்சி விடலாங்க. நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது வந்து இந்த ஓரத்தில் இருக்கிற கரையெல்லாம் வந்து அப்படியே விட்டுருங்க. இந்த எண்ணெய் படிஞ்சது எல்லாமே போயிருங்க சூப்பராக. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸ்க்ரப்பில் எல்லாம் வச்சு தேய்க்கக்கூடாதுங்க. அந்த எலுமிச்சம்பழம் தோல்லையே வச்சு தேய்ச்சா போதுங்க. அடுத்த டிப் வந்துங்க, நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வைக்கும்போது கொஞ்ச நாள் ஆனால் வந்து அந்த கீழே கறி பிடிச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கறி பிடிச்சது வந்து நம்ம எப்படி போக்க வைக்கலான்னு பார்க்கலாங்களா? ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு, கொஞ்சோண்டு வினிகர், கொஞ்சோண்டு பேஸ்ட்டுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சு நல்லா இந்த ஸ்டீர் நாளில் வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக அந்த கறியெல்லாம் எடுத்துருதுங்க, அந்த கருப்பெல்லாம். இங்கே பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? அப்படியே பாத்திரமே நல்லா வெள்ளையாயிருது பார்த்தீங்களா? அடுத்த டிப் வந்துங்க, இந்த பர்னரில் நல்லா கறி பிடிச்சிருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னா, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியும் கொஞ்சம் லெமனும் ஊற்றிங்க. அது கூட ஒரு ஸ்பூன் சோடா உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடணுங்க. அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. சின்ன பாத்திரமாக இருந்தால் சோடா உப்பு போடும்போது பொங்கி வந்துடுங்க. போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துருங்க. எடுத்த பின்னாடி இந்த பர்னரு இதெல்லாம் போட்டு ஊற வச்சிடலாங்க. ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு நல்லா இந்த ஸ்டீல் நாள் வச்சு தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக அழுக்கு போயிடுதுங்க. அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துடுதுங்க. இந்த புளி, சோடா உப்பு இதெல்லாம் போடும்போது, லெமன் எல்லாம் போடும்போது நல்லா ஊறிடுதுங்க. பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குதுன்னு. அடுத்த டிப்பு வந்துங்க இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஸ்மெல்லெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சின்ன பாட்டிலில் வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் இந்த சோடா உப்பு போட்டு வச்சிட்டோம்னா வாசம் வராதுங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் சோடா உப்பு வந்து இழுத்துருங்க. அடுத்த டிப்பு வந்து இந்த தோசைக்கல்லை வந்து பின்னாடி பாருங்கள் இந்த கரையெல்லாம் எப்படி பிடிச்சிருக்குன்னு. அதில் வந்து கொஞ்சோண்டு விம் ஜெல்லுங்க. அதை போட்டு லைட்டாக ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு சும்மா மேலாப்பில் தேய்ச்சிக்கலாங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் சோடா உப்புங்க. அதையும் போட்டு அந்த ப்ரஷ்ஷில் நல்லா தேய்ச்சிக்கலாம். ஒரு மூடி வினிகருங்க. இந்த ப்ரஷ்லேயே எல்லாம் நல்லா தேய்ச்சி கடைசியாக ஒரு 2 சொட்டு விம் ஜெல் ஊற்றிங்க. ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சிங்க. ஒரு பேப்பர் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க மேலே போட்டு. நல்லா ஊறிடுங்க. அந்த பேப்பர்லேயே வச்சு நல்லா தேய்ச்சிடலாங்க. தேய்ச்சி அந்த கறியெல்லாம் ஃபுல்லாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சு.
இந்த 6 விதமான கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிச்சன் டிப்ஸ் எல்லாம் நிறையா கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.